கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிளை அருகே போலி பத்திரம் தயார் செய்து வயதான தம்பதியரிடம் 37.5 சென்ட் நிலத்தை அபகரிக்க முயற்சி. கழிப்பறை இடித்துவிட்டு மரத்தை வெட்டி சென்ற கும்பல். புகார் அளித்தும் களியக்காவிளை காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்காத நிலையில் நடவடிக்கை எடுக்க கண்ணீர் மல்க கோரிக்கை. கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிளை அருகே குளப்புறம் பகுதியைச் சேர்ந்தவர் ஞானமுத்தன். 75 வயதான இவர் ஊனமுற்றவர். இவரது மனைவி சீதா. 72 வயதான இவர் தனது கணவரை பராமரித்து வருகிறார். இவர் 37.5 சென்ட் நிலத்தில் உள்ள வீட்டில் வசித்து வருகின்றனர். இவரது நிலத்தின் அருகே உள்ள நில உரிமையாளர் தாமஸ் என்பவரின் மக்கள் ஜெனிலா செட்மின் ஆகியோர் போலி பத்திரம் தயார் செய்து மாற்று இருவரின் பேரில் விலை ஆதாயமாக எழுதி கொடுத்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் திடீரென வீட்டுக்குள் புகுந்த ரவுடி கும்பல் ஒன்று வீட்டில் அருகில் நின்ற மரத்தையும் வெட்டி கழிவறையும் இடித்து சென்றுள்ளது. இது குறித்து வயதான தம்பதியினர் களியக்காவிளை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகார் அளித்தும் களியக்காவிளை காவல்துறையினர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனைத் தொடர்ந்து வயதான தம்பதியினர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கையானது விடுத்துள்ளனர். முதலமைச்சருக்கு வணக்கம். நீங்கள் தான் கேளுங்க. எனக்கு குளப்புறம் வில்லேஜில் குழிவிளை வாரதட்டு வீட்டு 37.5 சென்ட் வஸ்து எனக்கு இருக்குது. எனக்கு அதுக்குள்ளதான் ஒரு பழைய வீடும் கோவிலும் இருக்குது. அதை அபகரித்து ராமதாஸுக்கு மகன் ஜெனில்லி சேட்மாரும் சேர்ந்து முத்துப்பிள்ளை மகன் சாது என்ற சுரேஷுக்கு விற்று அவனும் ஜெயப்பிரகாசன் ஒருத்தனுமாயிட்டு வாங்கி 2 பேரா எனக்கு வீடை சுற்றி மதிலும் கட்டி எனக்கு கக்கூசு, எனக்கு கோழிக்கூடு சிண்டக்ஸு, நான் வச்சிருந்த வேலையில் நின்ன மரங்க எல்லாம் முறிச்சு எனக்கு வெளியே இறங்காத விதத்திலே ஆக்கி வச்சிருக்கு. நான் என்ன செய்யணும்? நான் எங்கே போயிட்டேன்? ஆறு ஒரு நடவடி எடுக்கல. போலீஸ் இன்னும் செய்தில்லை. போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸு ஒரு நடவடிக்கையும் செய்யல. 100க்கு விழிச்சா 100 வரணும், வந்து அவங்களுக்கு சாதகமாக நின்று 100க்கு நீ விழிச்சிருந்தன்னு மிரட்டிட்டு போகணும். நான் என்ன செய்யணும்? எனக்கு ஒரு வழி இல்லை. நான் என்ன செய்யணும்? அதுக்கு என்னங்களும் நடவடி எடுத்தது எனக்கு வழிகாட்டி போலி பத்திரத்தை ரத்து செய்து தாருங்க.